ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியரின் கொள்ளு பேத்தி திருமணமாகி 3 மாதத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். சென்னை கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவர் மகள் கவிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியைச் சேர்ந்த ஓம் கணபதியின் மகன் நாகர்ஜூன் என்பவருக்கும் கவிதாவிற்கும் திருமணம் நடைபெற்றது. நாகர்ஜூன் ஜபல்பூர் பகுதியில் ராணுவ அதிகாரியாக உள்ள நிலையில் கவிதாவை அங்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு சென்றதும் கவிதாவிற்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். டாட்டா காரு கேட்டான். அதுவும் போய் பார்த்தேன். நான் என் பொண்ணு சொன்னால் என்னை ஓவர் டார்ச்சர் பண்ணுறாங்க டாடி, இது பண்ணுறாங்க, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு அப்போவே சொன்னான். அவங்க மாமனார் என்னை கூப்பிட்றாரு. அந்த பையன் கூப்பிடல, அவங்க மாமனார் கூப்பிட்றாரு. உங்கள் கவிதாவுக்கு ஹார்ட் அரெஸ்ட் வந்துச்சான், பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வால்வு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சான், கிரிட்டிக்கல் பொசிஷனில் இதில் சேர்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தான் பெற்றவங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். நாங்கள் போகிறோம். நாங்கள் 3 பேரும் போனால் என் பொண்ணை அது என்ன ஐசியூவில் இதில் வச்சுருக்காங்க, வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. ஒன்றுமே ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மூமெண்ட்டு ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக அந்த மெஸ்ஸில் ஆக்சுவலி அவள் பாட் டு டெத்து தான் சொல்கிறாங்க.